இந்த கேஸ் நம்ம சோசியல் மீடியா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரக்குள்ள தயவுசெய்து அதை வந்து பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி பிசிக்கலா வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இந்த இதுல ஐபோன்லாம் வந்து 7000 கிடைக்குதுன்னா உண்மையா வந்து நம்ப முடியாத ஒரு விஷயங்கள். அது நமக்கு அது பார்க்கக்குள்ளே நமக்கு சந்தேகம் வருது. ஆனா அதை மீறி நம்ம வந்து அதை போய் வாங்க போறோம், அவங்க கிட்ட பேசுறோம். எப்படி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற ஒரு போனை வந்து 7000 கொடுக்க முடியுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இயற்கையா வரணும். சரி, மீறி போக்குள்ள அது மாதிரி போன் பண்ணி அவர் பேசுறாரு, இவர் பணம் கொடுக்கறாரு, ஆனா பொருள் வரல. அதுக்கப்புறம் திருப்பி அவன்கிட்ட என்னப்பா உங்ககிட்ட தானே சொன்னேன், நீ பொருள் கொடுக்குறேன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அசிங்கமா திட்டுறான். அந்த அசிங்கமா திட்டுறத பார்த்த பிறகுதான் அவனுக்கு ரோஷமே வருது, பணம் பறி கொடுத்த விக்டிமுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கோபத்துல என் பணத்தை திருடுனதுலாமே நான் அசிங்கமா திட்டியேன்ற அந்த கோபத்தான் இங்க வர இருக்க. அப்ப வந்த உடனே நம்ம ஆபீசர்ஸ் வந்து கீர்த்தி அந்த தியாகராஜன் வந்து இமீடியட்டா அதை வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டு உடனே கிட்டுக்கிட்டு எஸ்எஸ்பி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. தென் எஸ்எஸ்பியோட கைட்லைன்ஸ்ல வி டுக் அதர் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இமீடியட்டா வந்து ஆளை செக்யூர் பண்ணோம். அது இதெல்லாம் இதனால என்ன எல்லாருக்கும் சொல்ல வரோம்னா, நீங்க மண்ண வந்து அங்க சோசியல் மீடியால இருக்கிறத அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. பிசிக்கலா ஆள் யாரு என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த டிரான்சாக்சனும் பண்ணுங்க. பணம் பரிமாற்றம் நம்ம உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருக்குதா, நீங்க சைபர் போலீஸ்க்கு வாங்க. இல்லையா 1930 போன் பண்ணி கேளுங்க. cybercrime.gov.in அதுல நீங்க மெசேஜ் போடுங்க. நீங்க இன்டராக்ட் பண்ணி ஏமாறாதீங்கன்றதுதான் எஸ்எஸ்பியோட வேண்டுகோள். இப்ப எவ்வளவு பேர் ஏமாந்தாங்கன்றது இனிமேதான் வந்து இப்ப நீங்க இதை மீடியாவில் கொடுக்கக்குள்ளதான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இவரு வந்து இப்ப தற்போதைக்கு வந்து ஒரு 4-5 மாசமா தான் பண்றதா நமக்கு ஒரு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிறத பார்க்கல அதுல திட்டினதால இவர் இப்ப மாட்டினார். இவர் திட்டாம கட் பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வராது நம்ம அஞ்சிருக்காரு நினைக்கிறேன். இல்ல எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இனிமே இப்ப நீங்க இந்த நியூஸ் போட்ட பிறகுதான் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும், எந்தெந்த எவ்வளவு பேர் ஏமாந்துருக்காங்கன்றது. ஷேர் தி ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் வீடியோஸ். ஆமா, தற்போதைக்கு வந்து இதே மாதிரி புகார் வந்து நிறைய பதியப்பட்டிருக்குது. சைபர் கிரைம் போர்ட்டல்ல ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் இருக்குது. இது வந்து about 15 lakh rupees was found in the account transactions. இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம கீர்த்தி அண்ட் டீம் போயிட்டு குற்றவாளியை வந்து ராத்திரி பகல் பார்க்காம பிடிச்சது இல்லாம அவங்க வந்து ஒரு 3 மொபைல் போனு, ஒரு லேப்டாப்பு, எவ்வளவு வச்சது 1,30,000 ரூபா கேஷ், இது ஒரு செல்போன், இது எல்லாம் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி மற்ற மேல் விசாரணை வந்து தொடரும். இது சம்பந்தமா வந்து நம்ம கீர்த்தி இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான விஷயங்கள் இந்த இடத்துக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பிசிக்கலா போயிட்டு இது பண்றதால மேலும் அந்த டீம் யாருமே அசரல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.